கிறிஸ்திய தேவாலயங்கள், இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் பழுது பார்க்க நிதியுதவியை அளித்து வருகிறது. தமிழ்நாடு சிறுபான்மையர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் சிறுபான்மையர்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் தேவாலயங்கள், பள்ளிவாசல் மற்றும் தர்காக்களின் நிர்வாகிகளுக்கு காசோலைகள் வழங்கும்படியும் தமிழ்நாடு சிறுபான்மையர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடனுதவி பெறும் பயனாளிகளுக்கு காசோலைகள் வழங்கும்படியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 2020 ஆண்டு முதல் பிற்படுத்தோர், மிக பிற்படுத்தோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை மூலம் சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையர் அந்தஸ்து சான்றிதழ் தலைமைச் செயலாளர் தலைமையில் அதிகாரம் அளித்த பெற்ற குழு எம்பவர்ட் கமிட்டி ஒப்புதல் பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை இக்குழு 6 முறை கூட்டங்கள் நடத்தப்பட்டு 159 கல்வி நிறுவனங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதில் 103 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மையர் அந்தஸ்து சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையர் கல்வி நிறுவன அந்தஸ்து சான்றிதழ் பெற்ற நிறுவனங்களின் சார்பில் அதன் நிர்வாகிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்தித்து தங்களது நன்றிகளை தெரிவிக்க வந்துள்ளார்கள்.